ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சாக்லேட் மில்க் ஷேக்கை ரொம்ப ஹெல்த்தி எப்படி பண்ணுறதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 300 மில்லி அளவுக்கு நல்லா திக்கான பாலை காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த மாதிரி சில்லுன்னு எடுத்து வச்சுருக்கேங்க. இன்றைக்கி வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் தாங்க பண்ண போகிறோம். மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி ஜூஸர் ஜார் இருக்குது பார்த்தீங்களா, இது எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு நல்லா சில்லுன்னு இருக்க பால் வந்து நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது கூட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சாக்கோ பவுடர் சேர்த்துடலாங்க. எந்த விதமான கோகோ பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்துட்டு choconut பவுடர் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வயமுடைய choconut பவுடருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 100% நேச்சுரலான ப்ராடக்ட். இது இல்லை 50% கோகோவும் 50% நட்ஸும் இருக்கனால டேஸ்டி ப்ளஸ் ஹெல்த்தி ரெண்டுமே இருக்கும். இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ஸில் வருதுங்க. ஸோ நம்ம இப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் நோ ஆடட் சுகர், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலர்ஸ், ஃப்ளேவர்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம வந்து தாராளமாக சுகர் பேஷண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாங்க. இதை வாங்குறதுக்கான ஆன்லைன் லிங்க்கும் ஆஃப்லைன் ஃபோன் நம்பரும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ இது கூட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வந்து அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறனால நல்லா திக்காக ஃப்ராத்தியாக கிடைக்கும். சூப்பரான மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து கிளாஸில் சர்வ் பண்ணிடலாம். இதை இன்னும் நல்லா க்ரீமி ஆக்கிறதுக்கு இதில் வந்து ஒரு ஸ்கூப் அளவுக்கு நீங்கள் வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் மேலே சேர்த்திங்க அப்படின்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப யம்மியான சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்டி ப்ளஸ் அதே மாதிரி ஹெல்த்தியும் கூட இந்த சாக்கோனட் மில்க் ஷேக். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.